வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். கொழும்பில் வீதியில் சென்ற இளம் ஆசிரியைக்கு நேர்ந்த கதி. நகைகள் அணியும் பெண்களுக்கு எச்சரிக்கை. கொழும்பின் புறநகர் பகுதியான கிரிபத்குடையில் தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றின் முன்பாக பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 1 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகை திருடப்பட்டுள்ளது. திருட்டில் ஈடுபட்ட 2 கொள்ளையர்கள் அங்கிருந்து ஸ்கூட்டரில் தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்களை கைது செய்ய கிரிபத்கொட போலீஸ் அதிகாரிகள் குழு விரிவான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். நேற்று முன்தினம் காலை இந்த கொள்ளை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இளம்பெண் வீதியில் பயணித்த போது நீல நிற மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆண்கள் கொள்ளையில் ஈடுபட்டமை அருகில் இருந்த பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் நம்பர் பிளேட் இல்லை என்று அந்த பெண் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். தங்க நகையை திருடிய சந்தேக நபர் நீலம் மற்றும் வெள்ளை கோடுகள் கொண்ட டி-ஷர்ட் அணிந்திருந்ததாகவும் ஒரு கையில் பச்சை குத்தியிருந்ததாகவும் முறைப்பாட்டில் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் தங்க நகையை திருடி வத்தலை நோக்கி தப்பி சென்றனர். சந்தேக நபர்கள் தொடர்பான புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் 07855916006 என்ற எண்ணை அழைக்குமாறு கிரிபத்கொட போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மன்னார் மாவட்டம் மற்றும் அனைத்துலக செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் www.radiomannar.lk எனும் எங்களுடைய தளத்தில் பார்வையிடலாம். இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்.